அவன் ஒரு பயில்வான். பயில்வான்னா குத்துச்சண்டை வீரன். இந்த குத்துச்சண்டை வீரன் ஒரு நாட்டில் இல்லை, பல நாடுகள்லேயும் போய் அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை குத்துச்சண்டை வீரர்களையும் வின் பண்ணிட்டு வந்துட்டு. அதனால என்ன ஆச்சு, எல்லாருக்கும் அவன் பேரில் கொஞ்சம் பொறாமை வந்தது. வேணா எல்லாத்தையும் இவனே வின் பண்ணிட்டே போயிட்டே இருந்தனாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு தோணித்து. அதில் ஏதோ தனக்கு அவன் என்ன பண்ணான், எல்லாரையும் கொஞ்சம் மனுஷெல்லாம் கூட்டி வச்சுட்டு, இந்த குத்துச்சண்டை வீரன் இந்த குத்துச்சண்டையில் தோற்று போகணும் ஒரு வாட்டியாவது, அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். யாருக்கு தான் பண்ண முடியும், அவ்வளோ திறமையாக இருந்தான் அவன். ஆனால் அதில் சில பேர் சொன்னான், பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான். அப்படி யாராவது ஒருத்தர் பண்ணுங்கன்னா அவளுக்கு நிறைய பணம் தரேன், அவள் லைஃப் லாங் அந்த பணத்தை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கையும் கொடுத்தான் அவன். உடனே எல்லாரும் இந்த குத்துச்சண்டை வீரனை அந்த குத்துச்சண்டையில் ஜெயிக்காதபடி என்னென்ன பண்ண முடியும்னு யோஜனை பண்ணி பார்த்து தோற்று போயிட்டா. அப்போ ஒருத்தன் போனான் அந்த குத்துச்சண்டை வீரனோட. அவங்க நிறைய பூங்கொத்து, பரிசு, பழங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்து, பிரமாதமான குத்துச்சண்டை வீரனாக இருக்கேன் அப்படின்னு பாராட்டிங்க. அந்த குத்துச்சண்டை வீரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மை தானே, அவனும் சந்தோஷமாக இருந்தான். அப்போது அந்த சந்தோஷத்தில் அவன் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த குத்துச்சண்டை வீரன் வந்தவனுக்கு விருந்து வச்சான். விருந்து அவன் மட்டும் சாப்பிடுவோன்னா இந்த வீரனும் குத்துச்சண்டை வீரனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிடும்போது எதேச்சியாக அந்த குத்துச்சண்டை வீரனுக்கு புறக்கேறி போச்சு. புறக்கேறி போகிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம், யாருக்கு போனாலும் எப்போ போனாலும் புறக்கேறலாம். புறக்கேறினா சாப்பாடு மூச்சு கோயிலை எப்போன்னு தப்பி தவறி போச்சு, நமக்கு புறக்கேறும். அப்புறம் சமாளிச்சுட்டுருவோம், அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு அந்த எதிர் சாப்பிட்டு இருக்கிற அந்த விருந்துக்கு வந்தான் இல்லையா, பாராட்டிட்டு அவன் என்ன சொன்னான், ரொம்ப மூச்சு திணறல் இருக்க மாதிரி இருக்கே உங்களுக்கு அப்படின்னு சொன்னான். எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா புறக்கேறி போச்சு, அவ்வளோதான், நான் சமாளிச்சுட்டேன் அப்படின்னு. சமாளிச்சுக்கணுங்கோ இல்லைன்னு இல்லை, நான் நல்ல டாக்டராக போய் பாருங்க. இவ்வளோ பெரிய குத்துச்சண்டை வீரர் உடம்பு நல்லா வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவன் போய் கிளம்பி போயிட்டான். இப்போ இந்த குத்துச்சண்டை வீரன் யோசனை பண்ணி பார்த்தான், புறக்கிறதுன்னா புறக்கிறது, அதுக்கு ஏன் அப்படி சொல்லிட்டு போகிறான். அவன் என்னத்துக்கு நம்ம உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்கிற அளவுக்கு அவன் என்னத்துக்கு நம்ம பெரிய விஷயமாக சொல்லிட்டு போகிறான். அப்போ நமக்கு ஏதோ நிஜமாகவே கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இருக்குது தான் இருக்குது அப்படின்னு ஏதோ யோஜனை பண்ணிகிட்டே இருக்குச்சு. அவன் இந்த குத்துச்சண்டைக்கு இது ப்ராக்டிஸ் எடுப்போம் இல்லையா, அதில் வச்சுட்டு கையில் வச்சுட்டு ஏதோ ஒரு பொருளை கீழே தவறி கீழே போட்டான். அதை பார்த்து இன்னொருத்தன் என்ன சொன்னான், கொஞ்ச நாளாகவே உனக்கு உடம்பு நல்லா இல்லை, ஏதோ குத்துச்சண்டையில்னா ஃபஸ்ட்டு வரங்கிற வழியை கைகள் நடுக்கு வந்துடுத்து, மூச்சுத்திணறல் வந்துடுத்து, உடம்பு பார்த்துக்கோங்கய்யா அப்படின்னா. இப்போ உனக்கு நிஜமாகவே கொஞ்சம் சந்தேகம் வந்தது, ஏது இது அவனால நேற்றுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறான், இவனால இன்னைக்கு இப்படி சொல்கிறான் அப்படின்னு கொஞ்சம் குழம்ப ஆரம்பித்தான். குழம்ப ஆரம்பித்த உடனே இவனுக்கு நைட்டு தூக்கம் வரல. உண்மையாகவே நமக்கு தானே உடம்பு சரியில்லாத இருக்கா, நம்ம தான் பெரிய குத்துச்சண்டை வீரன்னு சந்தோஷமாக இருந்து அனுப்பிச்சுட்டு இருக்கோம் வெளியே, உடம்பு தானே பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் எப்படி நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கவலையை மனசில் ஏற்படுத்தினான். இப்படி நைட்டு ஃபுல்லும் தூங்காமல் 2-3 நாட்கள் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். டாக்டரை போய் பார்த்தபொழுது அவனுக்கு ப்ளட் ப்ரெஷர் கொஞ்சம் ஏற்றி காமிச்சு. ஏன்னா தூக்கம் இல்லாமலே இருந்தால், கவலைப்பட்டுகிட்டே இருந்தால், இவங்க சாப்பிடாமலே இருந்தால் கொஞ்சம் உடம்பு முன்ன பின்ன இருக்கிறது வழக்கம் தானே.
இன்னும் கொஞ்சம் பிபி அதிகமாக காட்டுறதை பார்த்து டாக்டர் சொன்னார், பெரிய நோயெல்லாம் இல்லைப்பா அவனுக்கு, கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்குது, ஏன் சரியாக தூங்கலையா, ஒழுங்காக சாப்பிடலையா, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன கவலை அப்படின்னு கேட்டேன். இவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, பிபின்னா என்னது, பிபின்னா நம்ம ரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கோ, சரியாக போயிடும், 1 வீக் இந்த டேப்லெட்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அந்த ஒரு வாரம் அந்த டேப்லெட்டை போட்டு நல்லா தூங்கினான், நல்லா எழுந்தான். ஆனால் யோசனை பண்ணி பார்த்தான், இவ்வளோ நாளும் நமக்கு எந்த நோயுமே வரல, இப்போ நமக்கு என்னென்ன நோய் வந்திருக்கு, மூச்சுத்திணறல் வந்திருக்கு, கை கால் உதறல் வந்திருக்கு, ராத்திரி பகல் தூக்கம் இல்லாத போயிடுது, அப்போ நமக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு டயர்டாக தான் ஆயிட்டு வருது போல இருக்குன்னு இவனே தீர்மானம் பண்ணிட்டான். அப்போ ஒரு குத்துச்சண்டை ஒரு போட்டி வந்தது. அப்படி போட்டி வரும்பொழுது இவன் போய் குத்துச்சண்டைக்கு போனான். குத்துச்சண்டைக்கு போய் நிற்கும்பொழுது இவனோட மனசில் என்ன இருந்தாலும் கொஞ்சம் குழப்பங்கிறது வந்து தோல்யா, இந்த கவலைங்கிற விதையை போட்டுட்டான் இல்லையா மனசில். ஆனால் எப்போ வரக்கூடிய அந்த கம்பீரமாக அப்படி ஏறி போய் அப்படி வரக்கூடிய அந்த வராமல் கொஞ்சம் மூஞ்சி தொங்க போட்டுன மாதிரி ஏறினான். இன்னும் அங்கே இருக்கிற எல்லாருமே இவனுடைய முகபாவத்தை கவனிப்பான் இல்லையா. அது நிஜமாகவே டியரஸ்ட்டாக இருந்த ஒருத்தர் 2 பேர், இன்னும் நீங்கள் இந்த மாதிரி வந்து வர மாட்டேங்களா, நீங்கள் உள்ளே நீங்கள் அந்த குத்துச்சண்டை இதுக்கு ஏறும்போதே அந்த என்னது அந்த மேடைக்கு ஏறும்பொழுதே பார்த்தாலே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், ஏன் கொஞ்சம் முடியாத மாதிரி இருக்கு உடம்புக்கு அப்படின்னு கேட்டுட்டா. அவள் நிஜமான அக்கறையில் தான் கேட்டாள். ஏன்னா இவனுக்கு அப்படி தான் இருந்தான். ஏன்னா எனக்கு கவலை மனசில் போய் எடுத்தே, அதனால் அந்த முறை குத்துச்சண்டை இல்லாமல் தோற்று போயிட்டான். இப்போ இந்த குத்துச்சண்டை வீரன் தோற்று போனதுக்கு காரணம் அவனோட உடம்பு நோயா? சத்தியமாக கிடையாது. கவலை அப்படிங்கிற ஒரு விதையை நம்ம மனசுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அது கர 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 கரன்னு மரமாக ஆகிடும். அதுக்கப்புறமா அதில் மீட்டுட்டு வந்து நம்ம அப்படின்னு வர்றதுங்கிறது முடியாத காரியமாக போயிடும். அதனால் கவலைங்கிறது வரும் பொழுதே அதை நம்ம கிட்டக்கவே சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த கவலைங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா, பயில்வான்றவன் எவ்வளோ பெரிய அட்டகாசமான ஆரோக்கியமானவன், அவனுக்கே உடம்பு ஆடி போகிறதுங்க. நீங்கள நான் என்ன பண்ண முடியும்? அதனால் கவலையை மனசில் வச்சுக்கவே வேண்டாம். எந்த கவலையாக இருந்தாலும் தூக்கி போட்டு, கவலைப்படுறதுனால கவலை போகாது, கவலைக்கு தீர்வு வரதுனா தான் கவலை பண்ணணும். கவலைக்கு தீர்வு எப்படி வரும்? கவலைப்பட்டுட்டே இருந்தாக்கா கவலைக்கு தீர்வு வராது. கவலையை ஒரு பக்கமாக மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு இதுக்கு என்ன தீர்வுன்னு நினச்சிக்கிறதுக்கு நம்ம கவலைப்படாமல் இருக்கணும். மனசை கவலையற்ற நிம்மதியான அமைதியான மனநிலைக்கு கொண்டு வந்தோன்னே அந்த கவலைக்கு உண்டான தீர்வை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படிங்கிறது இந்த பயில்வான் கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நன்றி.